ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுகன்யா ஆஃப்ரிக்கன் லைஃப் ஸ்டைல். என்னோட சேனலை புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் டான்சானியாவில் தர்ஸ்லாம் சிட்டியில் தான் இருக்கோம். இங்கே ஈஸ்டர் அண்ட் குட் ஃப்ரைடே ஹாலிடேஸ்க்கு நாங்கள் டான்சானியா பக்கத்தில் ஒரு ஜான்சிபார்ன்ற ஒரு பிளேஸ்க்கு ஒரு ட்ரிப் மாதிரி போயிருந்தோம். ஸோ ஏற்கனவே நான் அந்த வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் பாருங்கள். இப்போ இதோட கண்டினியூசேஷன் தான். நாங்கள் ஒரு ப்ரிசன் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவல் ஆகி வந்திருந்தோம். இப்போது இந்த ஐலாண்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த ஐலாண்டுக்கு ரீச் ஆன உடனே பார்த்திங்க அப்படின்னா உள்ளே நம்ம என்ட்ரி ஃபீஸ் பே பண்ணணும். ஸோ அது எங்கள் கூட வந்திருந்த அந்த லோக்கல் பீப்புள் அவங்க தான் அதெல்லாம் பே பண்ணிகிட்ருந்தாங்க. உள்ளே பார்த்திங்க அப்படின்னா டாட்டாய்ஸ் ஐலாண்ட், டாட்டாய்ஸோடைய ஒரு பார்க்காட்டம் இருந்தது. அதே மாதிரி டர்ட்டில்ஸ் பார்க்கும் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பழைய காலத்தில் ஒரு ப்ரிசன் மாதிரி இந்த இடத்த தான் பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே தான் யாராவது தப்பு பண்ணினாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இடத்துல தான் கொண்டு வச்சுருப்பாங்களாமா. ஸோ அந்த ப்ரிசன் எப்படிலாம் செட் பண்ணி இருக்குது, உள்ளுக்குள்ளே இன்டீரியர் டிசைன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே இருந்தது. ஸோ அதெல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவும் நல்லா இருந்தது. அந்த பில்டிங் எல்லாமே பழைய காலத்து பில்டிங் தான். அங்கே உள்ளுக்குள்ளே சின்ன சின்ன ஷாப்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது. உள்ளே நம்ம என்ட்ரு ஆக பார்த்திங்க அப்படின்னா பார்க் அந்த மாதிரிலாம் தான் இருந்தது. அதே மாதிரி நிறையா பேர்ட்ஸ், அதுக்கப்புறம் பீகாக்ஸ், ஒரு சின்ன அது பேர் என்னன்னு எங்களுக்கு தெரியல, பட் பார்க்குறக்கு ஒரு குட்டி மான் மாதிரி இருந்தது. அந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் உள்ளுக்குள்ளே நிறையாவே இருந்தது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா உள்ளே நம்ம நடந்து தான் போகணும். ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக குழந்தைங்களுக்கும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. தன்யஸ்ரீ அந்த சின்ன போட்டில் வரும்போதே தூங்கினதுனால அவள் ரொம்பவும் கிராங்கியால் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அவளும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அவளும் நடந்துட்டு வந்துட்டுருந்தா. உள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் பீப்புள்ஸ் அங்கே பார் மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறையா லோக்கல் ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் திங்ஸ் எல்லாம் அங்கே இருந்தது. ஸோ இதுதான் பாருங்கள், அந்த ஒரு குட்டி மானாட்டம் இருந்தது. அந்த சைடில் 2 சைட்லேயும் ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருந்தது. ஸோ பார்க்குறதுக்கு உள்ளே ரொம்பவும் அழகாகவும் இருந்தது. நீட்டாகவும் அதை மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி சின்ன சின்ன கிளாஸில் இன்ஃபர்மேஷன் ஆட்டம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஐலாண்டில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டர்ட்டில்ஸ் இருக்குது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்குது அப்படின்ற இமேஜஸ் தான் அந்த இடத்துல ஃப்ரேம் ஆட்டம் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சின்ன பாராட்டம் இருந்தது. ஸோ எனி ஸ்நாக்ஸ் ஆர் வாட்டர், அதுக்கப்புறம் கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வாங்கணும் அப்படின்னா நம்ம அங்கே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ வாங்கி அந்த இடத்துல சேர்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ நிறையா ஒயிட் பீப்புள்ஸ் வெக்கேஷனுக்காக வந்திருந்தாங்க. அவங்களும் அங்கே வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம உள்ளே போகணும். உள்ளே போனால் அங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்குள்ளே இவங்க 2 பேரும் எனக்கு தண்ணி பாட்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் மாதிரியும் அது அங்கே இருந்தது. ஸோ ரெடிமேட் பீட்ஸா நம்ம ஆர்டர் பண்ணோம்னா ஃப்ரெஷ்ஷாக மேக் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இடம்லாம் உள்ளே இருந்தது. அப்புறம் உள்ளே பார்த்திங்க அப்படின்னா நம்ம பழைய காலத்தில் துணி நெய்வாங்கல்ல, அந்த மாதிரியோடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அங்கே இருந்தது. தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த தறி, அதுக்கப்புறம் அவங்க எந்தெந்த மாதிரி ஹவுசஸ்லாம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த சேர், டேபிள், அதுக்கப்புறம் சில வேஸ்ட் ப்ராடக்ட் வச்சு அவங்க யூஸ் பண்ண ஹேங்கிங்ஸ் இந்த மாதிரி நிறையாவே அங்கே சும்மா டிஸ்ப்ளேக்கு அது வச்சுருந்தாங்க. அப்புறம் உள்ளே பார்த்திங்க அப்படின்னா டர்ட்டில்ஸ் பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்
போட்டிருந்தாங்க. எந்த டர்ட்டில்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து கேட்ச் பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து அதோட ஏஜ், இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அங்கே ஃபுல்லாமே வந்து ஒரு எக்ஸிபிஷன் ஆட்டம் வந்து அதை வச்சுருந்தாங்க. ஸோ அதோட பிக்சரும் ப்ளஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் அதெல்லாம் வந்து அதில் இருந்தது. அதே மாதிரி அந்த டர்ட்டில்ஸ் உடைய பழைய காலத்து அந்த அதோட ஸ்கின், அதோட டீத், அந்த மாதிரி எல்லாமும் வந்து அதுவும் வந்து எக்ஸிபிஷன் ஆட்டம் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் அங்கே நின்றுட்டு கொஞ்ச நேரம் அங்கே வந்து எல்லாம் பார்த்துட்டு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு சின்ன ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியில் வந்தோம். நிறையா வந்து அப்படியே நீட்டாக வந்து அது ஒரு மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவும் வந்து நல்லா இருந்தது. உள்ளேயே வந்து சில அவங்களுடைய கைவினை பொருட்கள், அதுக்கப்புறம் வந்து சோப்பு, சம் பர்ஃப்யூம்ஸ், இந்த மாதிரி எல்லாமே அவங்க எல்லாமே வந்து ஹேண்ட்மேடு தான். இது எல்லாமே வந்து அங்கே வந்து சேல்ஸ்க்காக வச்சுருந்தாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டாலர்ஸில் தான் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருந்தாங்க. நாங்கள் வந்து எதுவும் வாங்கலை. இங்கே இந்த இடத்துல வந்து ஐலாண்டுக்குள்ளே வந்து வாங்கணுன்னா மட்டும்தான் வந்து எல்லாமே வந்து டாலர்ஸில் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருந்தாங்க. பட் அங்கே வெளியில் வந்து ஜான்சிபாரில் வந்து வெளியில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து லைக் லோக்கல் ஷில்லிங்ஸில் தான் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருந்தாங்க. ஸோ அங்கே தான் வந்து நாங்கள் கொஞ்சம் திங்ஸ்லாம் நாங்கள் வாங்கியிருந்தோம். ஸோ இவங்க வந்து இந்த லேடி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த பிளேஸில் தான் வந்துட்டு அவங்க வந்து யாராவது வந்து இந்த இடத்துல தான் வந்து ப்ரிசனுக்குள்ளே வந்து உள்ளே வந்து கூட்டிகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து பாருங்களேன், அந்த இடத்துல வந்து ஃபுல்லாமே வந்து வாட்டராக இருக்குது. எப்படி அந்த இடத்துல இருந்து அவங்க வந்து உள்ளுக்குள்ளே இந்த ப்ரிசனுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்பவே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த பில்டிங்லாம் வந்து பாருங்களேன், ரொம்பவும் வந்து அந்த பழமையான பில்டிங் தான் அவங்க அப்படியே வந்து வச்சுருக்காங்க. ஸோ திரும்பி ரிட்டர்ன் ஆகி நம்ம அதே பாத்தில் தான் வந்து நம்ம நடந்து வரணும். நடந்து வரும்போதும் பார்த்திங்க அப்படின்னா அங்கே நிறையா வந்து இந்த மாதிரி பேர்ட்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ்லாம் வந்து இருந்தது. இந்த ப்ரிசனை பார்த்து முடிச்சுட்டு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டர்ட்டில்ஸ் பார்க் வந்து இருந்தது. அங்கே வந்து இப்போ இதுதான் வந்து அந்த டர்ட்டில்ஸ் பார்க். நம்ம வந்து உள்ளே என்ட்ரு ஆனோடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பீகாக்ஸ் வந்து இருந்தது. அதுவும் இல்லாமல் மழை வர டைமு. ஸோ ஃபெதர்ஸ் எல்லாம் வந்து அதை வந்து அப்படியே அழகாக விரிச்சிட்டு அது வந்து டான்ஸ்லாம் ஆடிட்டு பார்க்குறதுக்கும் வந்து ரொம்பவும் அழகாக இருந்தது. நம்ம வந்து எதுவுமே இந்த டச்லாம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி டர்ட்டில்ஸும் அதே மாதிரி தான், ரொம்ப பெரிய பெரிய டர்ட்டில்ஸ் எல்லாமே இருந்தது. அதெல்லாம் வந்து நம்ம டச் பண்ணிக்கலாம். ஸோ அது பாட்டுக்கு வந்து அந்த இடத்துல வந்து அது அப்படியே க்ரால் ஆகி அது ஒவ்வொரு இடத்துல வந்து மூவ் ஆகிட்டு சம்டைம்ஸ் வந்து அது அப்படியே ஸ்லீப் பண்ணிகிட்டு இருந்தது. இங்கே பாருங்களேன், அதோட மேலே இருந்த ஷெல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவும் ஹார்டாக இருந்தது. அது வந்து நம்ம டச் பண்ணுற ஃபீலிங்கே அதுக்கு இல்லை. சில பேர் அது மேலே உட்காந்தெல்லாம் ஃபோட்டோ எடுத்தாங்க. ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. ஏன்னா தன்யஸ்ரீ வந்து அதை பார்த்துட்டு ரொம்பவும் வந்து கத்திட்டா, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நாங்கள் வந்து ஜஸ்ட்டு சும்மா நின்று ஃபோட்டோலாம் பார்த்துட்டு, ஆனால் நிவாஷினி வந்து அதெல்லாம் டச்லாம் பண்ணிகிட்டு இருந்தா. நிறைய டர்ட்டில்ஸ் இருந்தது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், கொச்சன்னு இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்டிலைஸ் ஆகி அது வந்து சின்ன டர்ட்டில்ஸ், அதுக்கப்புறம் அதோட எக் அதெல்லாம் வந்து தனியாக வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து தனியாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய டர்ட்டில்ஸ் மட்டும் அங்கங்கே அது அப்படியே ஸ்ப்ரெட்டாகி இருந்தது. அது மூவ் பண்ணும்போது தான் தெரியுது, ஓகே அது அலைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அது ஒரு பொம்மைன்னு நினச்சிட்டு இருந்தோம் நாங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே போன உடனே. நிவாஷினி வந்து அவங்க அப்பாவை வந்து அப்பப்போ கொஞ்சம் பயப்படுத்திகிட்டு இருந்தா. அப்பா அது மூவ் ஆகுதுப்பா, ஹெட்டு மூவ் ஆகுதுப்பா, கால் மூவ் ஆகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறையா டர்ட்டில்ஸ் தான் வந்து இந்த பார்க்கில் வந்து இருந்தது, இந்த உள்ள ஐலாண்டுக்குள்ளே. ஸோ இது வந்து பாருங்களேன், இந்த இடத்துலேருந்து அது வந்து பை பாத் ஏரியாவில் வந்து நடந்து போகுது.
அங்கே நின்று நாங்கள் கொஞ்சம் நேரம் எல்லா டர்ட்டில்ஸும் பார்த்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ அட்மையர் பண்ண முடியுமோ அட்மையர் பண்ணிவிட்டு அதை டச் பண்ணி ஃபீல் பண்ணிவிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதே மாதிரி பீகாக்ஸும் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த சைட் மூவ் ஆகிட்டு வந்துட்டோம். அதுக்கு அடுத்த சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குட்டி குட்டி டாட்டாய்ஸ், அதுக்கப்புறம் குட்டி குட்டி டர்ட்டில்ஸ் இதெல்லாம் வந்து தனியாக வச்சுருந்தாங்க. எங்கெங்கெல்லாம் பார்க்குறோமோ அங்கங்கே எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக டர்ட்டில்ஸ் தான். இதெல்லாம் பாருங்களேன் எங்கே போய் ஒளிஞ்சிட்டு இருக்குது. ஒரு சின்ன கேவாட்டு இருக்குது. அந்த கேவுக்குள்ளே போய் அதை ஒளிஞ்சிட்ருக்கு இது பண்ணிவிட்டு. ஸோ இதுதான் வந்து அந்த டாட்டாய்ஸ் கிட்ஸ் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. லைக் கிராஸஸ் வச்சு நம்ம வந்து ஃபீட் பண்ணலாம். அவங்களும் வந்து ஃபுட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அந்த குட்டி குட்டி டாட்டாய்ஸ் டர்ட்டில்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர், அதே மாதிரி ஒரு சின்ன வந்து ஹவுஸ் ஆட்டம் அது உள்ளுக்குள்ளே வந்து பில்ட் பண்ணி ரொம்ப கேர் எடுத்து நல்லாவும் வந்து பார்த்துக்கிட்டாங்க. இங்கே வந்து நம்ம லீவ்ஸ்லாம் வந்து அவங்களே கொடுத்தாங்க. அந்த லீவ்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிவாஷினி வந்து ஒவ்வொரு லீஃபாக எடுத்து ஃபீட் பண்ணிகிட்ருந்தா. ரொம்பவும் வந்து அது ஹங்க்ரியாகவும் இருந்ததா. நம்ம கொடுக்க அதுங்க வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தது இது பண்ணிவிட்டு. இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன ரூம் ஆட்டம் அதுக்கு வந்து செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன டர்ட்டில்ஸ் எல்லாம் இவங்க வந்து கேர் எடுத்து பார்த்துக்குறாங்க. அதுக்கப்புறம் அது வந்து கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் அதை வந்து எடுத்து வெளியில் வந்து விட்டுறாங்க. இதெல்லாம் வந்து பார்க்குறக்கு வந்து ரொம்பவும் நல்லா இருந்தது. பட் நம்ம கையிலலாம் வந்து இந்த குட்டி டர்ட்டில்ஸ்லாம் வந்து அவங்க கையிலலாம் கொடுக்கல. நீங்கள் டச் பண்ணுறவும் அலோவ் பண்ணல. அந்த பெரிய டர்ட்டில்ஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணாங்க. பட் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஃபீட் மட்டும் நம்ம பண்ணலாம். ஸோ அந்த இலையெல்லாம் அவங்களே கொடுப்பாங்க. நம்ம வந்து ஒவ்வொரு இலையாக தான் கொடுக்கணும், ஸ்லோவாக தான் கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து கொடுத்துட்டு அப்படியே வேடிக்கைலாம் பார்த்துட்டு வந்தோம் நாங்கள். அந்த தண்ணியோட கலர் நான் சொன்னேன்ல 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குன்னு. இங்கே பாருங்களேன், பார்க்குறதுக்கே வந்து எவ்வளோ ஒரு லைட் ப்ளூ, க்ரீன், தென் டார்க் ப்ளூ, அதே மாதிரி வானமோட கலர் ரொம்பவும் அழகாக இருந்தது. இது வந்து பிரிசன் ஐலாண்ட். இந்த ஐலாண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜான்சிபாரில் இருக்குது. இந்த ஐலாண்டில் வந்துட்டு டர்ட்டில்ஸ், பீகாக்ஸ் இதெல்லாமே வந்து அங்கே வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் நாங்கள் வந்த அதே சேம் போட்டில் திரும்பி ரிட்டர்ன் ஆகிட்டு நம்ம வந்து அதோட போர்ட்டுக்கு வந்து நாங்கள் வந்துட்டோம். ஸோ தன்யஸ்ரீ வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் போகும்போது தூங்கிட்டு இருந்தால, ஸோ அதனால் அவள் என்ஜாய் பண்ணல. ஆனால் நாங்கள் திரும்பி ரிட்டர்ன் ஆகி ஐலாண்டில் இருந்து திரும்பி நாங்கள் போர்ட்டுக்கு போகும்போது அவள் ரொம்பவும் என்ஜாய் பண்ணி வந்துட்டுருந்தா. அந்த தண்ணியோடைய அந்த காற்று, ஈவினிங் டைம் தான் நாங்கள் வரும்போது, ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. அதனால் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக ரொம்பவும் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக அந்த தண்ணி, அதே மாதிரி அங்கங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஷிப்ஸ்லாம் வந்து இருந்தது. அந்த ஷிப்பில் இருந்து நிறைய திங்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணிகிட்ருந்தாங்க. ஒரு ஷிப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய வேன் வந்து சிமெண்ட்டெல்லாம் வந்து இது பண்ணிகிட்ருந்தாங்க. சிலதெல்லாம் வந்து க்ரூஸ் எல்லாம் வந்து அந்த இடத்துல அப்படியே நின்றுட்டே இருந்தது. ஸோ இந்த கிளிமாஞ்சாரோன்ற இந்த ஃபெரியில் தான் வந்து நம்ம வந்தோம். ஸோ இந்த ஃபெரி வந்து மறுபடியும் திரும்பி ரிட்டர்ன் ஆகி அது வந்து போகுது, டான்சானியாவுக்கு போகுது. ஸோ அதனால் நாங்கள் போகும்போது பார்த்தோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இனி இதே ஜான்சிபாரில் வேறு என்னென்னலாம் நாங்கள் பார்த்தோன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.